2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்க கேட்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லும்போது இதை சபைக்கு ஒப்பிட்டும் பரலோகத்துக்கு ஒப்பிட்டும் நாம் பேசுவதை கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனால் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே நான் என்ன விளக்கம் கொடுக்க முடிய விரும்புகிறேன்னா, தேவனுடைய பார்வையிலே அப்படின்னு சொல்லி நான் அதை கோடிட்டு காண்பிக்க முடிய விரும்புகிறேன். தேவனுடைய பார்வையிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். இந்த பகுதி நம்ம படித்த உடனே நம்மளுடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, பொன்னும் வெள்ளியும் என்னதுன்னா அது எவ்வளவு, அது கனமானது. மரமும் மண்ணும் அது என்னது, கனவீனம். அப்படியே நம்ம பழகிட்டோம் மாதிரி. ஆனால் தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் எப்படி அதை பார்க்கிறார் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, அது எவ்வளவு விலை மதிப்பு உள்ளது அப்படிங்கிறத பார்க்கல. பொன்னும் வெள்ளியும் விலை மதிப்பு உள்ளது அப்படிங்கிறத பார்க்கல, அல்லது மரமும் மண்ணும் விலை மதிப்பு அற்றது அப்படிங்கிறத அவர் பார்க்கல. விலை மதிப்பை வச்சு என்ன செய்ய அவர் சொல்லலை. இங்கே அவர் வேறொரு கண்ணோட்டத்தில் நம்மளோட இடைப்படும்படியாக விரும்புகிறார். என்ன அப்படின்னா, கணத்துக்குரியதா கணத்துக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸாக நம்ம கொஞ்சம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா அவனுக்கு நலமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல முடிய விரும்புகிறேன். ஒரு பெரிய மனுஷன், யாரை சொல்லலாம், ஒரு ஜட்ஜுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பெரிய ஜட்ஜ். அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான படவுடப்பான காரியங்கள் உண்டு. அவருக்கு உள்ளுக்கு வராரு அப்படின்னா என்ன செய்வாங்க, அவரை சொல்லிட்டு அடித்து உள்ளுக்கு என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் உள்ளுக்கு இந்த சேம்பரில் ஏறி, சேம்பர் தான் சொல்லுவாங்க, எடுக்கணும், கரெக்டாக சொல்ல முடியாது. அதில் மேலே ஏறும்போது என்ன செய்வாங்க, எல்லோரும் எந்திரிச்சு நின்று என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. எப்போ ஏற்பட்ட ஆள் இங்கே வந்தாலும் சரி, இவருக்கு என்ன செய்யணும், அவங்க கனம் பண்ணணும். ஆனால் அவர் அப்போ ஏற்பட்ட மதிப்பு உள்ள மனுஷன் கரப்டடாக இருந்தாலும் வச்சுங்களேன், எப்படி இருக்கும், நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ தூரம் மதிப்பு உள்ள அந்த மனுஷன் எல்லார்கிட்ட லஞ்சம் வாங்குறதாகவும், நீதியை அநீதியை நீதியாகவும், நீதியை அநீதியாக எழுதுகிற மனுஷனாக இருந்தால் அவருக்கு என்ன பெருசாக அவருக்கு கனம் கிடைக்கும்? இப்போ நீ புரிஞ்சு கொண்டு நினைக்கிறேன் மாதிரி. இப்போ ஆண்டோடைய பார்வையிலே கனமான பாத்திரங்கள் உண்டு, கனவீனமான பாத்திரங்கள் உண்டு அப்படிங்கிறது உலக ரீதியாக உள்ள மதிப்பில் வச்சு அல்ல, அவனோட வாழ்க்கையில் வச்சு, அவனோட வாழ்க்கையில் வச்சு தான் ஆண்டவர் எழுதுகிறார் மாதிரி. இப்போ நம்ம ரெண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் கனவீனமான பாத்திரமாய் மாற முடியும். அப்போ ஒரு கனவீனமான பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற முடியுமா? முடியும். இதான் ஆண்டவர்கிட்ட. மீண்டும் சொல்கிறேன், ஒரு கனத்துக்குரிய பாத்திரம், மதிப்பு உள்ள பாத்திரம் சொல்ல வரல, நான் தான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கணத்துக்குள்ள ஒரு பாத்திரம் அது கனவீனமான ஒரு பாத்திரமா என்ன செய்யும், அது மாறி. பாத்திரம் சொன்னா உடனே உங்களுக்குள்ள இந்த வெசல்ஸை நினைச்சுட்டு கூடாது. ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க, கணத்துக்குரிய அந்த மனுஷன் கனவீனமான மனுஷனா என்ன செய்யலாம், மாறி போயிடலாம். கனவீனமான மனுஷன் கணத்துக்குள்ள ஒரு மனுஷனா மாறி போயிடலாம். எப்போ அப்படின்னா ஆண்டோட கருத்தை வரும்போது. ஆமென். பாருங்களேன், தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-4 வரை வாச்சோம் அப்படின்னா அங்கே முக்கியமான ஒரு காரியங்களை நம்ம பார்க்கலாம். பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்.
அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. இங்க பாக்குறோம் அப்படின்னா, நேபுகாத்நேசர் என்ன செய்யார் அப்படின்னா, தேவாலயத்துக்குள்ளே புகுந்து, இங்க எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே புகுந்து, அங்கே சாலமோன் நாட்களிலே செய்யப்பட்ட நல்ல முக்கியமான எல்லா பாத்திரங்களையும், தேவாலயத்துக்குள்ளே உள்ள எல்லா பாத்திரங்களையும், நீங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கைகளை விரித்து தேவனை நோக்கி என்ன செய்ய ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினியானது தேவாலயத்துக்குள்ளே என்ன செய்யுது, கடந்து வந்து அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் ஒருவரும் என்ன செய்ய முடியலையா, ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு நிரப்பிட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் மேலே என்ன செய்யுது, தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினார், ஒருவரும் ஊழியம் செய்ய முடியாதபடி நிரப்பிற்று. அப்போ அங்கே உள்ள பாத்திரங்கள் நம்பி இருக்குமா, நம்பி இருக்காதா? அது எவ்வளோ கணத்துக்குள்ள பாத்திரம். பரலோகத்திலிருந்து அக்கினி சும்மா கீழே வருதுன்னா இது ஈஸியான காரியமா? எவ்வளோ காரியம் இது. அப்பேற்பட்ட பாத்திரத்தை அவன் என்ன செஞ்சான், கொண்டு போய் தானும் தன் மனைவிவார்களும் தன்னோட வைப்பாட்டிகள் என்ன செஞ்சாங்களா, அதில் என்னதை ஊற்றுனாங்க, ஊற்றி குடித்தார்களாம். கணத்துக்குள்ள பாத்திரம் கனவீனமான பாத்திரம் மாறி போனதுக்கு காரணம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் சாலமோனை பார்த்து, சாலமோனே நீ ஞானத்தை கேட்ட உனக்கு தந்தையா, ஆனால் நீ என்ன செய்கிற, கொஞ்சம் கொஞ்சமாய் நீ வழுவி போய் கொண்டே இருக்கிறாய், உன்னுடைய இருதயமானது என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் தூரமாய் போய் கொண்டே இருக்கிறது, நீ சரி செய்து கொள். நீ என்ன செய்கிற அப்படின்னா, புறஜாதி மக்களுடைய அந்த வழிபாடுகளுக்குள்ள உள்ளே கடந்து போகிறாய். அந்த தேவதைகள் என்ன செய்கிற, நீ இஷ்டம் போல வணங்கும்படியா விரும்புகிறாய், வணங்கிட்டு இருக்கிறாய். நீ நேசித்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, உன்னைய வழி விலகி போய் பண்ணிட்டாங்க அப்படின்னு 2 முறை யோசிச்சு பாருங்க. 2 முறை தேவனாய கர்த்தர் அவனுடைய கனவிலே தோன்றி அவனை எச்சரித்தார் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட என்ன செய்யலவன் அதை குறித்து கவலையே படலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அநேக மறுமனையாட்டிகள் நினச்சான் சூஸ் பண்ணானா, அநேக வைப்பாட்டிகள் நினச்சான் வைத்து கொண்டான்னு சொல்லி நீங்கள் அதுக்குள்ளே பார்க்கலாம். மாதிரி தேவனுக்கு உகந்த பாத்திரம் அப்படியே மாறுகிறது பாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய வழிகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வந்த பின்னாடி வந்த மற்ற ராஜாக்களும் அதே வழிகளில் வந்து எப்படியெல்லாம் சில சமயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் கோடு மாத்திரம் போடுங்க, நாங்கள் ரோடு போட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது காலேஜில் மற்றபடி நீங்கள் டீச் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட கேள்விப்பட்டு நினைக்கிறேன், உண்மைதானா, ஐடிலாம் சொல்லுவாங்க, இங்கே கோடு மாத்திரம் போடுங்க, நாங்கள் என்ன செய்கிறோம் ரோடே போட்டுறோம் அப்படின்னு. உன்னை ரோடு போட்டானுங்க இந்த மாதிரி, அவர் கோடு போட்டார், இவங்க என்ன செஞ்சாங்க ரோடு போட்டாங்க இந்த மாதிரி. என்னாச்சு அப்படின்னா, தேவனுக்கு உகந்த பாத்திரம், கனமுள்ள பாத்திரம் கனவீனமாய் மாறி போனது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 290 வருஷம் அப்படி அமைதியாக இருந்தார். அவர் 290 வருஷம் ஒவ்வொரு ராஜாக்கள்கிட்ட அனுசியார் தீர்க்கதரிசி மூலம் பேசிக்கொண்டே இருந்தார், நீ போகிற வழி நல்லதில்லைன்னு சொல்லி. ஒரு நாள் மொத்தமாக எடுத்து என்ன செஞ்சார், அவன் கையில் கொடுத்தாரு மாதிரி. அவன் என்ன செஞ்சான், உள்ளுக்கு வந்தான், எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டான் மாதிரி. கொண்டு போயிட்டு தேவாலயத்தை வந்து பாத்திரம் சொல்லி கொஞ்சமாவது என்ன செஞ்சான், அது கனம் பண்ணினானா இல்லை, அது அப்படியே அசிங்கத்துக்கு எனக்கு கொண்டு போயிட்டான் மாதிரி. கனமுள்ள பாத்திரம் கனவீனமாய் மாறுவதற்கு ஈஸியான காரியம். ஒரு சின்ன பெருமை, அது சின்ன பாவம். வேதம் சொல்லுது, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், செத்த ஈ பரிமள தனசியமா நாரி புகப்பணும். பரிமள தைலம் சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாம் கூட்டிட்டு ஒரு பெரிய ஜாரில் வச்சுருவாங்க. அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா மூடிடணும், அதில் திறக்கக்கூடாது மாதிரி. சப்போஸ் யாராவது திறந்துட்டு கொஞ்சம் ஒழுங்காக மூடலை அப்படின்னா, அல்லது வாய் கட்டப்படாமல் இருந்துச்சுன்னா
அதுக்குள்ளே என்ன செய்யணும், இந்த ஸ்மெல்லுக்கு எது போயிடும், ஈ போயிடும். ஈ போய் உள்ளுக்கு முக்கியம். சில சமயம் அந்த ஈ என்ன செய்யும், லேசாக போய் உட்காரும். அப்படியே உட்காந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இந்த பரிமள தைலத்துடைய அந்த அந்த விஸ்கோசிட்டி இருக்கு இல்லையா, அந்த தமிழில் என்ன சொல்லுது மாதிரி, சாரி, அந்த பிசுபிசு தன்மை, அந்த தன்மை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே இந்த ஈயுடைய காலை லேசாக பிடிச்சிக்கிறோம் மாதிரி. இந்த ஈ நினச்சிருக்கோம் வந்து நினைக்கும் நம்ம மேலே தான் உட்காந்துருக்குறோம், நினச்ச நேரத்தில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த ஈவி தன்னையே என்ன செய்யணும், ஈயை இழந்துடும். அப்போ கொஞ்சம் பாவம் அல்லது கொஞ்சம் பெருமை அப்படியே என்ன செய்யக்கூடிய அப்படியே உள்ளுக்கு தள்ளிடணும். அப்படியே வேதம் சொல்லுது, செத்த ஈ அவ்வளோ பெரிய பரிமள தைலத்தை லேசாக எடுத்து அப்படி தெளிச்சா போதும், கமகமன்னு நல்லா அவ்வளோ வாசனை, அது எல்லாத்தையும் நாரி புகை பண்ணுமா அப்படி. அப்போ கனமுள்ள பாத்திரம் ஈஸியாக நசிது கனவீனமாய் மாறிடுகிறது. எவ்வளோ சீக்கிரமாக கனவீனமாக மாறிடுது பாருங்களேன். அப்போ கனவீனமான ஒரு பாத்திரம் கனமாகவும் மாற முடியும். அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு 2வது வசனம் வாசிங்களே, 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். எவைகளை விட்டு? இதுக்கு முன்னாடி வசனம் இருக்கு பாருங்களேன், 19ஆம் வசனம் பின்பகுதியை பாருங்களேன். 19 பின்ல, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிற எவனும், அவர் விசுவாசிக்கிற எவனும், அவரை நம்புகிற எவனும் என்ன செய்யணுமா, அநியாயத்தை விட்டு விலகிடணும். அப்படி அநியாயத்தை விட்டு விலகல் அப்படின்னா அந்த அநியாயம் என்ன செய்யணும், கொஞ்சமாய் நம்மளை சக் பண்ணிடும் அப்படியே. அப்போ அவனுக்கு சொல்றாரு மாதிரி, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியலுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ ஆண்டவருக்கு ஆசை எல்லாம் கனவீனமான எல்லா பாத்திரங்களையும் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றிடணும். எதெல்லாம் கனவீனமான பாத்திரமாய் ஆயிற்றோ, மனம் திரும்பாதனால அல்லது மனம் திரும்பியும் ஒழுங்காய் வாழாதனால அல்லது ஏதோ ஒரு ரீசனால, போனதான் நம்ம பிரதர் பேசுனது எல்லாரும் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. எவ்வளவு துக்கத்தோடு பேசினாங்க தெரியுமா? என்னோட வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி, ஏன் எப்படியே என்ன ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு, அவ்வளோ தூரம் ஒரு ஆழ்ந்த துக்கத்தில், இன்னும் சொல்லப்போனால் அழுகையை அடக்கி கொண்டவராய் அவர் என்ன செய்ய பேசினார் பிரதர். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நெருங்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படி கூட சொல்லுவா, தயவுசெய்து விட்டுருங்க, என்ன தயவுசெய்து பேசாமல் போயிடுங்க அப்படி கூட சொல்லுவாங்க போல. அவ்வளோ தூரத்துக்கு வந்துடனா அவங்க பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மாதிரி. அப்போ பாருங்களேன், என்ன காரியம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கனவீனமான பாத்திரம் கனமாய் மாத்துறதுக்கு தான் சபை. எந்த ஒரு கனவீனமான பாத்திரத்தையும் கனமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு தான் சபை. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லாரு. வாசிங்க 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்களேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அதுதான் எழுதப்பட்டது. வேத வசனம் எதுக்கு அப்படின்னா இதுதான் எழுதப்பட்டது. நான் சபைக்கு வர்றோம் எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், திருந்திக் கொள்வதற்காக. எந்தெந்த பகுதியிலெல்லாம் நம்ம செத்த கிரியலுக்குள்ள இருக்கிறோமோ அதிலிருந்து வெளிவர முடியாது. எந்த ஒரு கனவீனமான ஒரு பாத்திரத்தையும் கனமான பாத்திரமாய் மாற்றி அழகு பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் அவர் செய்கிறார் மாதிரி. பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, உப்புல சாரம் வேணும். உப்பு சாரமற்று போனா என்ன ஆகும்? அது வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒன்று, வேற எதுக்கும் என்ன செய்யாது. அப்ப ஆண்டவர் சொல்ல சாரம் உள்ளவனாருங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லார், சாரம் உள்ளவனாயிரு. நீ சாரத்தை இழந்துட்ட அப்படின்னா நீ யார் தெரியுமா? சபையில் இருக்க வேண்டிய நீ அல்லது நாம் சபையில் இருக்கிற நாம் சாரத்தை இழந்துட்டோம் அப்படின்னா எங்கே கொண்டு வாங்கலாம்?
வெளியில் கொண்டே கொட்டிடுவாங்க. வெளியில் கொட்டையாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாம் மிதிப்பான். நாய் மிதிக்கும், பேய் மிதிக்கும், பன்னி மிதிக்கும், எல்லாம் மிதிக்கும். வெளியில் கொட்டப்பட்டது அப்படி தான் மிதிப்படுகிறது. அதுபோல் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் கனமான பாத்திரமாக மாறிடலாம், நான் கனவீனமான பாத்திரமாக இருக்கிறேன், இன்னும் எனக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆண்டவரே, என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க. வேதம் சொல்லுது, அவர் தூதர்களுக்கு கை கொடுக்காமல் யாரு கை கொடுத்தாராம்? அபிரகாமனுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுத்தாராம். நம்ம கை கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கை கொடுக்கறதுக்கு எப்படின்னா, இப்படி தூக்கி விட முடியாது விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் கனவீனமான பாத்திரமாய் மாறிடக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் ஒரு அங்கலாய்ப்பு எப்போதும் நமக்கு வேணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. ஒருவேளை நான் கனவீனமான பாத்திரமாவே நான் கடந்து போயிட்டேன் அப்படின்னா என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எழுதுறாரு பாருங்களே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒரு வேறு விதமான அஸ்திபாரம் எங்கேயுமே இல்லை. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரம். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர் யெகோவாவை வெளிப்பட்டார். நாட்கள் செல்ல செல்ல இந்த ஜனங்கள் யாரு? இந்த எகிப்து தேசத்தில் இருந்த ஜனங்கள் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்த பிறகு இவங்களுக்கு யெகோவா தேவனை தெரிகிறது, ஆனால் பரிசுத்தமுள்ள ஆண்டவராகிய தேவனை தெரியலன்னு மாதிரி. இப்போ ஆண்டவரத்தில் சொல்றாரு, இஸ்ரவேலே கேள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு மாதிரி. இஸ்ரவேலே கேள், நீ என்னை அறிந்து கொண்ட விதம்லாம் ஒரு யெகோவா அப்படிங்கிறத அறிஞ்சு கொண்டாய், நானும் யாரு? பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. எது சொல்ல வர அப்படின்னா, போடப்படுகிற அஸ்திபாரமாக இயேசு தான், அவர் தான் அஸ்திபாரம். அதை விட்டுட்டு வேற ஒரு அஸ்திபாரம் இல்லை. மேலும் வாசிக்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோங்கிறத அக்கினி என்ன செய்யுது? பரிசோதிக்கும். இங்க வேலைப்பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஒரு சிற்பாசாரி சொல்லி வரும்போது அந்த மாதிரி எழுதுகிறார் அவர். ஆனால் இங்கே பார்க்கும்போது வேலைப்பாடு, நான் என்ன வேலைப்பாடு, எனக்குள்ள என்ன வேலைப்பாடு, நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செய்தது? அது வெளிப்படும். நாளானது விளங்க பண்ணும். அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். எப்படி இருப்பான்? அவன் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருப்பான். இந்த மாதிரி நாட்களை பார்த்துருக்கீங்களா? அக்கினியில் அகப்பட்டு தப்பினது எப்படி பார்த்துருக்கீங்களா? சரி, நேரம் இல்லை, அதனால அந்த காரியத்தை நான் தொட முடிய விரும்பல. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெந்து அப்படி ஒரு மாதிரியா அந்த இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அந்த தோலெல்லாம் வித்தியாசமா இருக்கும், மூஞ்சிலாம் வித்தியாசமா இருக்கும். சில பேர் பார்த்தா பயமா இருக்கும். இந்த திராகம் இருக்கு இல்லையா, அதை மூஞ்சியில் ஊற்றிட்டாங்க அப்படின்னா அவனை ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனையாக இருக்கும், அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் அவன் எப்படி இருப்பானா? அக்கினிலிருந்து தப்பினது போல, அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல. பார்க்க என்ன சொல்லுவான்? ஓ அப்படியா, நீ வாழ்ந்த வாழ்க்கை இதுதானா அப்படின்னு சொல்லுவான் மாதிரி. இதுக்காக வேண்டியா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், இதுக்காக வேண்டியா நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். அப்போ நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, கனவீனமான பாத்திரமாகிய நாம் கனத்துக்குரிய பாத்திரம் மாறிடும். சான்ஸ் தான் தேர். கனமுள்ள பாத்திரம் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யலாம்? கனவீனமான பாத்திரம் மாறிடலாம். அது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல முடிய விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவை குறித்தும் ஒரு ஆசாரியனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகம புஸ்தகம் 24 யோய்தா அப்படிங்கிற ஒரு மனுஷன், யோவாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா. இந்த யோய்தா ஒரு ஆசாரியன்.
இந்த யோவாசை சிறு வயதிலே பாதுகாத்து நல்ல நிலை கொண்டு வந்தது யார்? இந்த மனுஷனாகிய தீர்க்கதரிசியாகிய யார் இவர்? இந்த யோப்தா. யோப்தா இருக்கிற நாளெல்லாம் இந்த ராஜா ஒழுங்கா இருந்தார். நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு நீங்க வாசிங்க வீட்டில் போயிட்டு. 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. யோப்தா தீர்க்க ஆயுசுள்ளவனாய் முதிர் வயதிலே மரித்தான். அவன் மரணமடைகிற போது 130 வயதாக இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீது நகரத்திலே ராஜாக்கள் அண்டையில் என்ன செஞ்சாங்க? அடக்க முடியினார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு பெரிய ஏரியா, தாவீது நகரம் என்று பேர். அந்த நகரத்துக்குள்ள ராஜாக்களை மாத்திரம் அடக்கம் பண்ண முடியாது. நம்மளுக்கு விளங்குற மாதிரி சொல்றேனே, நம்ம வந்து பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? ஆர்சி பேக்ரவுண்ட். பிஷப்புக்கு தனியாக கலர் இருக்கணுமா இல்லையா? விஎஃப்க்கு தனியாக கலர் இருக்குமா இல்லையா? அவங்களாம் ஒரு தனியாக கலர் இருக்கும். நம்ம மாதிரி ஆளுக்கு எங்கேயோ வச்சிருப்பாங்க, வேற இடத்து வச்சிருப்பாங்க. இப்படியான ஒரு தாவீது நகரத்தில் ராஜாக்களும் சரி தனியாக ஒரு கலர் இருந்துச்சு. இந்த யோப்தா என்ற தீர்க்க ஆயுசு உள்ள மனுஷன் 130 வயசுல மரித்தார். இவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தாவீது நகரத்துல ராஜாக்கள் வைக்கிற இடத்துல கொண்டாந்து என்ன செஞ்சாங்க? அவரை அடக்கம் பண்ணி என்ன செஞ்சாங்க? அவர் கனம் பண்ணினாங்க. ஆனா அதே வேளையில 25ஆவது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவாகிய யோவாஸ் அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோப்தாவுடைய குமாரன் அவனுடைய இரத்தப்பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை படுக்கையில் அவனை கொண்டு போட்டார்கள். செத்து போன அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறையில அடக்கம் பண்ணல. இவன் ராஜா, ஆனா அவன் என்ன இல்லை, ராஜாக்கள் கல்லறையில் அவனுக்கு அடக்கம் பண்ணல. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி வாழ்கிறானோ அதுக்கு ஏற்றாறு போல தான் அவனை கனம் பண்ணுகிறதும் இருக்கும். அது வந்து என்னன்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களை என்னை ஆண்டவரை கனம் பண்ணி பார்க்கறத விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லார் 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், ஆண்டவர் இப்படி சொல்லல, என்னை அசட்டை பண்ணுறவன் அசட்டை பண்ணிடுவேன்னு சொல்லல. அதை புரிஞ்சுக்கிங்க. என்னை கனம் பண்ணுறவன் நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் அசட்டை பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லல. அவர் எவ்வளவு ஜென்டிலா இருக்காரு பாருங்க. அவர் சொல்லாரு, அவன் செய்கிற கனவீன நிமித்தமாகவே அவன் என்ன செய்வான்? அசட்டை பண்ணப்படுவான். கடைசி நாட்களில் இப்படியான ஆட்களை தான் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவாங்க. they will be exposed. எதுக்காண்டி ஆண்டவர் தேடணும்? ஆண்டவரை தேடின நோக்கம் என்ன? இப்ப சரியான நோக்கத்தில் இல்லை அப்படின்னா ஆண்டவர் அவளை எல்லாரும் என்ன செய்வார்? எக்ஸ்போஸ் பண்ணுவார். காரணம் என்னன்னா, இவன் ஆண்டவரை கனம் பண்ண முடியாது, ஆண்டவர் தேடலை, கனவீனம் பண்ணுகிறான். கனம் பண்ணும்படியா தேடணும். ஆனா அவன் தேடின விதமானது ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறான். அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான்? அசட்டை பண்ணப்படுவான். ஆகையால வரக்கூடிய நாட்களில் நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதையாய், ஆண்டவரே நாங்கள் கனமுள்ள பாத்திரமாய் பூமியில் வாழ்ந்துட்டு கடந்து வர உதவி செய்யணும்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம். வரக்கூடிய நாட்களில் நம்முடைய உள்ளத்தில், ஆண்டவரே நாம் உமக்கு கனமுள்ள பாத்திரமாய், நான் உண்மை கனமுணுகிற மனுஷனாய், எல்லா வழிகளிலும் மனம் திரும்பி உண்மையாய் இவன் நேசித்து உங்களுடைய வழியில் நடந்து, யாக்கோபு சொல்றாரு, ஆனது 3 நிமிஷம் இருக்கு. யாக்கோபு சொல்றாரு பாருங்களேன், 2ஆம் அதிகாரத்தில், விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. 1ஆம் வசனம், விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. எப்படின்னா, பொன் மோதிரமும் மினுக்குமுள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும்,
தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியில் உட்கார் என்று நீ சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் கனம் பண்ணுகிறவாய், நம்மளோட வாழ்க்கை கர்த்தரை கனம் என்ற வாழ்க்கையாய் இருக்க முடிய கர்த்தர் விரும்புகிறார். வரக்கூடிய நாட்களில் அதுக்காக எனக்கு பிரயாசம் அனுப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. மறுபடியும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அந்த 19ஐயும் 20ஐயும் சேர்த்து வாசிப்போம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். இந்த இடத்துல நான் கேட்கும் பொழுது நான் இப்படி தான் உணர்த்தப்பட்டேன். கனமான பாத்திரம்னா எப்படி? சர்ச்சில் வந்து நல்லா பேசுகிறது, பாட்டு பாடுறது முக்கியமான வேலை, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலை, இல்லை ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நிமித்தம், ஆண்டவரை தேடுறது நிமித்தம் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபு, இப்படியெல்லாம் தேவன் நம்மளை கனப்படுத்தி நான் வாழ வைக்க விரும்புகிறாரா? இன்னொரு பகுதியில் நம்ம கேட்கறது போல சீசத்துவம் விலைக்கிரயம் உள்ளது. பவுலை தேவன் கனப்படுத்தினாரா அப்படின்னா பவுலை தேவன் கனப்படுத்தினார். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் எப்பொழுது பவுலை கனப்படுத்த ஆரம்பித்தாரோ அப்பொழுது இருந்து பாடுகளும் நிந்தைகளும் நிறைந்த வாழ்க்கை. யோவானை பற்றி சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய பார்வையில் பெரிய மனுஷனாக இருப்பான். ஆனால் மனுஷனுடைய பார்வையில் எப்படி இருந்தார் யோவான் வந்து ஒன்று கனம் பண்ணுறதுக்கு அளவாக அந்த பரிசேயர்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்தா யோவானுடைய வாழ்க்கை மிகவும் தரம் தாழ்ந்த வாழ்க்கையாக இருந்தது. அதாவது சோசியல் ஸ்டேட்டஸில் அவருடைய வாழ்க்கை மிகவும் தரம் தாழ்ந்த வாழ்க்கை. சாப்பிட்றதுக்கு வர சரியான சாப்பாடோட கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த மனுஷன் தேவன் முன்பாக பெரியவனாக இருந்தான். இங்கே நம்மளுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கணும்னா, தேவனுக்கு முன்பாக கனமுள்ள பாத்திரம். கனமுள்ள பாத்திரம்னா என்னென்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவை 30 ஆண்டுகள் பார்த்து அவர் சொன்ன அந்த வார்த்தை, என்னுடைய நேசகுமாரன். நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை. ஸோ அதை சொல்லும் பொழுது பவுல் இப்படி தான் சொல்கிறார். ஆகையால் 21வது வசனம் இப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதை வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இப்பொழுது அவர் வந்து கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க ஒரு வழி சொல்கிறார். நிறையா விஷயங்கள் இவைகளை விட்டு அந்த 19வது வசனத்தில் வாசித்தாங்க. அதை தாண்டி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல பவுல் குறிப்பிடுறார். 16வது வசனம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. ஒரு விஷயம், முதலாவது விஷயம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. 22வது வசனம், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. 2வது விஷயம் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுறது. 3வது, சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடைய ஒரு ஐக்கியம். முதலாவது வந்து நிறையா விஷயங்கள் சொல்லும் பொழுது வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க சொல்கிறார். 2வது, அதாவது பாலியத்துக்குரிய இச்சைகள்லாம் நம்ம நிறையா வாட்டி கேட்டிருக்கோம். அது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் வாலிபர்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாருக்கும் உள்ளது. வயசான மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் உள்ள அந்த இச்சை. அடுத்ததாக ஐக்கியம். எப்படிப்பட்ட ஐக்கியம்? அந்த இடத்துல வாசிங்க. அந்த 2வது, சுத்த இருதயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எப்படிப்பட்ட ஐக்கியம்? நீதி, விசுவாசம், தேவன் மேல் உள்ள அன்பு, தேவனுடைய சமாதானத்தால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை.
இப்படிப்பட்ட அதுக்கு அடுத்து சொல்கிறார் அடுத்த விஷயம் 23வது அதிகாரம் 3வது வசனம். புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. என்ன எப்படின்னா அந்த ஆங்கில வேதாகத்தில் என்னென்னா ஒரு அறியாமையுள்ள அந்த ஒரு அறியாமையினால் பேசுகிற வாக்குவாதங்கள். ஸோ நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கார். நான் கனமுள்ள பாத்திரமாக இருக்கும்படி இருக்க வேண்டுமானால் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வீண் பேச்சுக்கு விலகி இருக்கணும். யாக்கோப்பு சொல்லும் பொழுது சொல்கிறார், ஒரு மனுஷன் தன்னுடைய நாக்கு அடக்கணும் அப்படின்னா அவன் யார் அப்படின்னா தன்னுடைய முழு சரீரத்தையும் ஒரு அடக்குன ஒரு பூரண புருஷன். அவன் என்னுடைய வாழ்க்கையில் நாவடக்கம் இல்லை அப்படின்னா நான் எந்த காலத்திலும் தேவனுக்கு கனமுள்ள பாத்திரமாக இருக்க முடியாது. நான் சபையில் கனமுள்ள பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் கனமுள்ள பாத்திரமாக இருக்க முடியாது. நான் வேலை பார்க்குற ஸ்தலங்களாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், அல்லது வெளியே எங்கேயா இருக்கட்டும், என்னுடைய வாயின் வார்த்தை வீண் பேச்சு, தேவையில்லாத ஒரு எம்டி சாட்டர், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசும் பொழுது என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது? அந்த இடத்துல இருந்து நான் விலகி ஓடுறேன்னா, இல்லைன்னா அந்த இடத்துல நான் அட்லீஸ்ட் வாயை பொத்திக்கிட்டாவது இருக்கிறேன்னா, இல்லைன்னா நான் 4 விஷயத்த சொல்கிறது, கிண்டி விடுறது, நான் தேவையில்லாத வீண் பேச்சு, நான் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருப்பேன்? நான் கனவீனமான பாத்திரமாய் மாறிக்கொண்டே இருப்பேன். அடுத்தது ஒரு ஐக்கியம். எப்படிப்பட்ட ஐக்கியம்? நம்ம அதில் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல அந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமாக இருக்கு அப்படின்னா, ஒரு நீதியுள்ள நம்ம ஐக்கியப்பட முடியும். நான் என்ன நியாயந்திருத்து சொல்லுகிறேன். நம்ம சபையிலே எப்படிப்பட்ட ஐக்கியப்பட முடியும் அப்படின்னா, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, 4 பேரை பற்றி குறை பேசுகிற மாதிரி இருக்குன்னா நான் அவங்களோட ஒரு ஐக்கியப்பட முடியும். அந்த ஐக்கியம் எப்படின்னா, தேவனை தேடுறவங்களோட ஐக்கியம் இருக்காது. 4 பேர் குறை பேசுகிறாங்கன்னா, ஓகே, என்னோட இருதயம் குறை பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு சகோதரனே ஒரு சகோதரியை பற்றி ஏன்னா மனசில் நிறையா குறைகள் மண்டி போய் கிடக்கு. அந்த ஒரு ஆவி உள்ள ஒரு நபரோடு ஐக்கியம். நான் அந்த ஐக்கியத்தில் நான் எதை தேட முடியாது? நான் நீதியை தேட முடியாது, நான் சமாதானத்தை தேட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த இடத்துல அன்பு வராது. அந்த ஐக்கியம் முடிவடையும் பொழுது எப்படி இருக்கும்? கசப்பு நிறைந்திருக்கும். அந்த ஐக்கியம் முடியும் பொழுது ஒரு தேவனுடைய ஆவியானவர் என்னை விட்டு எடுபட்ட ஒரு சமாதான குறைவு இருக்கும். அந்த ஐக்கியம் சபையில் பண்ண முடியுமானா பண்ண முடியும். சபையிலே நம்ம 2 விதமான நம்ம ஐக்கியப்படுற மாதிரி வெளியே காட்டலாம். ஆகிலும் உண்மையான பவுல் சொல்லுகிற அந்த ஒரு கனமுள்ள பாத்திரம் என்று சொல்லுவது தேவனுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை. நான் எப்படிப்பட்ட ஊழியம் வேண்டுமானாலும் செய்யலாம். நான் வெளியே தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய சக ஊழியரோடு நான் வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறேன்? அதுதான் பவுல் சொல்கிறார். வீண் பேச்சு யாருக்கு சொல்கிறாரு? வீண் பேச்சுகளுக்கு விலகிறன்னு யாருக்கு சொல்கிறார்? சபை மக்களுக்கு சொல்கிறாரா? அல்லது பவுல் அந்த இடத்துல சொல்கிறார், என்ன ஒரு சில பேர் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, இந்த ஹிமெனைஸ் அப்படின்னு சொல்கிறவரெலாம் என்னை விட்டு தூரம் போயிட்டார், அவங்கள பற்றி சொல்கிறாரா? யார்கிட்ட சொல்கிறாரு? பவுல் முற்றிலுமாய் நம்பி தன்னுடைய சபையை ஒப்பு கொடுத்த தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. நம்ம எல்லாரிடத்திலும் இப்படிப்பட்ட இந்த மாம்சம் கிரியை செய்து விட முடியும். நான் அதான் பயப்படுறேன். நான் பேசும் பொழுது, நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசும் பொழுது, நான் என்னுடைய வார்த்தைகள் நிதானித்து பார்த்தால் எத்தனை வார்த்தைகள் நான் தேவன் என்னை கனமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்திருக்கும். ஆனால் நான் ஏதோ ஐக்கியப்படுறது எங்கே தான்? சபையில் தான். நான் ஐக்கியப்படுறது பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இல்லை, ஒருவேளை நான் ஒரு பிற மதஸ்தரோடு இல்லை பிரஜாதியோடு இல்லை ரட்சிக்கப்படாதவர்களோடு இல்லை, கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் தான் நான் ஐக்கியப்படுகிறேன். ஆகிலும் என்னுடைய ஐக்கியம் அப்படியே நம்ம அதை மாற்றி வாசித்தா எப்படி இருக்கும்? அநீதி, அவிசுவாசம், கசப்பு, நிம்மதியின்மை, இப்படிப்பட்டவைகளை தான் நான் அடைகிறேன். என்னட்ட என்ன கிரியை செய்யலை அப்படின்னா, அந்த பவுல் எதிர்பார்க்குற அந்த பவுல் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்கிற அந்த விஷயங்கள் இல்லை. அதே போல் பவுல் அந்த 23வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, பட் ரெஃப்யூஸ் foolish and ignorant speculation knowing that they are produce quarrels அப்படின்னு சொல்கிறார்.
அதாவது ஒரு தெரியாத விஷயங்களை பற்றி நிறையா ஒரு முழுசாக தெரியாது, முழுசாக தெரியாத விஷயங்களை பற்றி ரொம்ப பெருசாக தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது. இதெல்லாம் என்னுடைய மாம்சத்திலும் இருக்கிறது. ஆனால் நம்ம இப்படிப்பட்டவங்களாக இருந்தால் அடுத்து சொல்லும்போது அந்த 24ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் எப்படி இருக்கணுமா? சாந்தமும், அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கார்? தீமையை சகிக்கிறவன். சகிக்கிறவன்னா பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதை தாங்கி கொள்ளுகிறவன், அதன் ஊடே சமாதானமாய் கடந்து போகிறவன். நான் என்னை ஆராய்ஞ்சு பார்க்க விரும்புகிறேன். நம் ஒவ்வொருவரையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்கும்படி தட்டி எழுப்புகிறேன். நம்ம சபையில் எத்தனையோ வருஷங்கள் இருக்கிறோம், இன்னும் நம்ம சண்டை பண்ணுறோமா? இன்னும் நம்மள்ட்ட சாந்தமான ஆவி இருக்குதா? ஒரு பிரச்சனை வருது, நம்ம நல்லா இருக்கிறோம், எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும்போது பிரைஸ் லார்ட் பிரதர்னா அப்படியே இயேசு கிறிஸ்துவ மாதிரியே முகம் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்னுடைய முகநாடி எப்படி இருக்குது? என்னுடைய முகநாடி வேறுபடுதா? நான் என்னை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். இவையெல்லாம் பவுல் யாருக்கு சொல்லுகிறார்? கனமுள்ள பாத்திரமாக இருக்க பிரயாசப்படுகிற அந்த தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். சபை மக்களுக்கு கூட இல்லை. தீமோத்தேயு பல விஷயங்களே தேறி இருக்கிறார். எனவே பவுல் சபையை நம்பி ஒப்படைக்கும் அளவிற்கு வந்துவிட்டார். ஆகிலும் இந்த விஷயங்களெல்லாம் எச்சரிக்கிறார். நாம் இன்னும் நம்மளுடைய வாயிலே எவ்வளவு நாம் அடக்கம் இல்லாமல் இருக்கிறோம். ஒருத்தவங்க அப்படியே கிடச்சிருச்சுன்னா ஏதோ அந்த சோளப்பொரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்கள வச்சு வாயில் அரைக்கிறோமா? அல்லது பிறருடைய குற்றத்தை மூடுறவர்களாக இருக்கிறோமா? வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, சாந்தமா நான் என்னென்ன கேள்வி கேட்குறேன்? நம்ம ஒவ்வொருத்தையும் நம்ம கேள்வி கேட்போம். இதுதான் கனத்திற்குரிய பாத்திரமாய் பயன்படுத்தப்பட வேண்டிய வழி. அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். என்னுடைய குடும்பத்திலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை அப்படின்னா என்னுடைய நண்பர்களோடு, என்னுடைய உற்றார்வர்களோடு, என்னுடைய பிறந்தவர்களோடு அநேக உரசல்கள் வரும் பொழுது, இது சொத்து சம்பந்தங்கள் உரசல்கள் வரும் பொழுது நான் எப்படிப்பட்ட சாந்தமுள்ள ஆவியை காட்டுகிறேன்? இல்லை நான் அது வரைக்கும் நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு எனக்குன்னு ஒரு குறைபாடு ஏற்படும் பொழுது என்னுடைய மாம்சம் ஓங்கி நிற்கிறதா? நான் ஒருபோதும் கனமுள்ள பாத்திரமாக இருக்கவே முடியாது. விசேஷமாக வாலிபர்கள் அந்த 22ஆம் வசனத்தில் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுற விஷயத்தில் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுறது, ஒரு ஆண் பெண்ணோடு பழகிற விஷயத்தில், பெண் ஆணோடு பழகிற விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக காத்துக்கொள்கிறது. இப்படிப்பட்ட இதையெல்லாம் தாண்டி நம்மளோட ஐக்கியம், சர்ச்சுக்குள்ளே வந்தால் உம்முன்னு இருக்கிறது, வெளியே போனால் நல்லா ஃபேன்சியாக இருக்கிறது, ஒரு மாறாட்டமான வாழ்க்கை. நான் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கவே முடியாது. அதையெல்லாம் நான் நான் என்ன நியாயந்திருத்து பார்க்குறேன். நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். நான் பூரணவனாய் பேசவில்லை. நாம் அநேகர் குறைவுள்ளவராக இருக்கிறோம். நாம் பிரயாசப்படுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும். தேவனுடையது நியதி. நான் ஒருவேளை நான் பிரயாசப்பட்டால் என் ஆண்டவரே நான் குறை சொல்லுகிறவனாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் புரணி பேசுகிறவனாக இருக்கிறேன், நான் பிரயாசப்பட்டேன்னா தேவன் விடுதலை தருவார். நான் சண்டை பண்ணுகிறவனாக இருக்கிற ஆண்டவரே, நான் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டலை, நான் குடும்பத்தில் நான் வாயை திறந்தாலே பிரச்சனை, ஆண்டவரே என்னை நீர் உடையும் உருமாற்றும். பிரியமானவர்களே, நாம் பிரயாசப்படுவோமாகில் நிச்சயமாய் தேவன் நம்மை கனமுள்ள பாத்திரமாய், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கனமுள்ள பாத்திரம் என்பது ஊழியத்தை சார்ந்து அல்ல, சபையிலே எந்த ஊழியம் பண்ணுகிறோம் என்று அல்ல, வெளியிலே எப்படிப்பட்ட வேலை பார்க்கிறோம் என்று அல்ல. ஆனால் தேவன் சொல்லுவார், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். அவன் கர்த்தருடைய பார்வையிலே நிறுத்து பார்க்கும் பொழுது அவனுடைய தராசு உயர்ந்திருக்கும். பிரியமானவர்கள், அவனை சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். நான் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றையும் விளக்க நம்மளுக்கு நேரம் இல்லை. நிறையா விஷயங்கள் நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஐக்கியம் பண்ணுறேன், நான் எப்படிப்பட்ட சாந்தமுள்ள ஆவியோடு நான் இருக்கிறேன், எப்படி நான் சண்டை பண்ணாதவனாக இருக்கிறேன். தெளிவாக சொல்லியிருக்கிறார், சண்டை பண்ணாதவனாய். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவனோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் நமக்கு துதி வேளையிலிருந்து தொடர்ந்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இதே காரியத்தில் முன்னோட்டமாக நாம் துதி வேளையிலும் கேட்டோம், தீமத்தையில் நாம் வாசித்தோம் அல்லவா. கனமுள்ள பாத்திரங்கள், கனவீனமான பாத்திரங்கள். அதே தான் சகோதரர் சொல்லும்போது அந்த துதி வேளை வாசிக்கும் போது 7வது வசனத்தை நேரில் விட்டுட்டாங்க. ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மணவாட்டி அந்த மனைவியானவள் தன்னை ஆயத்தம் பண்ணினாள் இருக்கு. 19:7 ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நிறைய கேட்டிருக்கேன். தேவனோடு பேசுனா இந்த பாத்திரம் வந்து கனமுள்ளதா கனம் இல்லாதான்னா எப்படின்னா, மணவாட்டியானவள் தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். எல்லோரும் அதே மாம்சம் அதே தான் இருக்குது என்று அதான் பார்க்குறேன். கனவீனம் உள்ள பாத்திரமா நான் இருக்கிறேனா, அல்லது பொன்னை போல் மாறனா மண்ணாவே இருக்கிறேனா அப்படின்னா, நான் எப்படி என்னை ஆயத்தம் பண்ணி கொள்கிறேன்? தேவன் வரப்போகிறார் என்று எனக்கு தெரிகிறது. அந்த நம்பிக்கையில் நான் இங்கே இருக்கிறேன் நானும். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும், என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதே நம்ம கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒவ்வொரு நாளும் நான் எதற்கென்று விதைக்கிறேன்? என் மாம்சத்திற்கென்று விதைத்தா நான் கனவீனமான பாத்திரமாக தான் போயிட்டே இருப்பேன். என் ஆவிக்கென்று நான் விதைத்தேன் என்றால் என் பாத்திரம் கொஞ்சமாக சுத்திகரிக்கப்பட்டு கனமுள்ளதாக மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி அந்த மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலோ அதுபோல் நானும் என்னை ஆயத்தம் பண்ண கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்குறேன். நம்ம கடந்த வாரத்தில் கட் பண்ணி கிடைக்கும் போது, நான் உங்களுடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், அற்புதம் செய்தோம், பேய்களை துரத்தணும், எல்லாம் செஞ்சோம். ஆனால் அது எதற்காக செய்யப்பட்டது? அதனுடைய நோக்கம் என்ன? உண்மையில் நான் தேவனுடைய நாம மையக்கென்று செய்தேனா, அல்லது எனக்கு பேர் உண்டாக செய்தேனா? கடைசியில் வந்து நிற்கும்போது நியாய தீர்ப்பில் அவனை அறியேன்னு சொல்லும்போது நான் கனவீனமான பாத்திரம் மாதிரி தான் ஆயிடுது. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தது ஓடுனது எல்லாமே வீணா போயிருமே, என்னை நானே நான் ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டுமே. என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? காலையில் எழுந்திருக்கும்போது என்ன சிந்தையோடு நான் எழுந்திருக்கிறேன்? அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கா, அல்லது இந்த உலகத்துக்கு அடுத்ததா இருக்கிறா? ஏன்னா அந்த உலகத்து ரெண்டு இருக்கு, நம்ம பார்த்தோம். கனம் உள்ளது, தேவனுடைய பார்வையில் ஒன்று கனம் உள்ளது, இன்னொன்று கனவீனம் உள்ளது. இந்த உலகத்தில் அது மாதிரி இருக்கு, கனம் உள்ளது கனவீனம் உள்ளது. சிறு பிள்ளையிலிருந்து பள்ளியில் இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியில், கல்லூரியிலும் சரி, வேலை ஸ்தலத்தில், பெரியவங்க எல்லாருக்குமே நம்ம இருக்கின்ற வாழ்கின்ற நம்ம உறவினர்கள் மத்தியில் சிலவற்றை கனமாக இருக்கு, சில கனவீனமாக இருக்கு. இப்போ ஸ்கூலுக்குன்னு போயிட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இருந்தால் அவங்க பேசுகிற மாதிரி பேசணும், அவங்க சொல்கிற கார்ட்டூனாக பார்த்துருக்கணும், அந்த நாடகத்தை பார்த்துருக்கணும், மேக்கப் இருக்கணும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அது கனமுள்ள பாத்திரம். உலகத்தில் வேலை ஸ்தலத்துலையும் அப்படித்தான். நம்ம பெரியவர்கள் வரும்போது பணம் இருக்கணும், சம்பாரிச்சிருக்கணும், கார் இருக்கணும், அப்படி இருந்தால் அது கனம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி தலைகளாக இருக்கு. அப்படி நான் பார்க்குறேன். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் வந்து இது எல்லாமே குப்பை. தேவனுடைய பார்வையில் கனம் என்பது பரிசுத்தம். சகோதரர் பேசும்போது சொன்னாங்க, நம் உள்ளான பரிசுத்தத்தை குறித்து தேவன் அதைத்தான் வாஞ்சிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் குடும்பத்தில் எப்படி இருக்கேன்? என்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கேன்? அன்பாக இருக்கிறேனா? சாந்தமுள்ள ஆவியோடு பேசுகிறேனா? அவங்கள மன்னிச்சிருக்கேனா? அவங்களை உதவி செய்கிறேனா? பாலியச்சிலிருந்து நான் விடுதலையாக இருக்கேனா? கோபம் இல்லாத இருக்கிறேனா? இந்த மாதிரி காரியங்களாம் தேவன் கனப்படுத்துகிறார். அந்த பாத்திரம் தான் அது பொன்னை போல உயர்ந்ததாய் மாறிக்கொண்டே இருக்கும். பானையெல்லாம் செய்யும்போது பார்த்தா அந்த மண்ணை மிதிக்கும்போது வந்து கொஞ்சமாக மிதிச்சு கல் அப்படியே குறைக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையிலுக்கு இந்த பாவங்கள்லாம் கண்டு, என்னுடைய எல்லாவற்றையும் கண்டு நான் என்னை மனம் திரும்பும் போது கண்டிப்பாக அது வந்து விலை உயர்ந்த பாத்திரமாக தேவன் அவருக்கு உகந்த பாத்திரமாக மாறும். பிரசங்கியில் 6:7 ஒரு வசனம், 6:11 மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு தமிழில் இருக்குது. அதே இது NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் நம்ம நிறைய காரியங்களே பேசுகின்றோம், நிறைய பேசணும். அதுவும் இப்போ தேர்தல் நேரம் வந்துருச்சு, நமக்கு பேசுவதற்கு சும்மா இல்லை வெறும் வாயில் அவல் கிடைச்ச மாதிரி நமக்கு நிறைய இருக்குது பேசுவதற்கு, எவ்வளோ பேசுகின்றோம். ஆனால் எவ்வளோ அதிகமாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய பயன் குறைவாக இருக்குது. இதனால் என்ன நன்மை இருக்குது? எந்த ஒரு காரியம், என்ன வாழ்க்கை நம்ம பார்த்து நிறையா பேசணும், வாயை திறந்தா மூணு இல்லை. ஆண்டவரே, இதனால் என்ன நன்மை உண்டாயிருக்கிறது? இது வந்து என்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுமா, அல்லது என்னை நானே அசுசிப்படுத்தி கொண்டு கனவீனமாக மாற்றுகிறதா? என் குடும்பத்தில் நான் பேசக்கூடிய முறை, செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நான் பார்க்கின்றது, அதாவது உள்ளான வாழ்க்கையில் அது வெளியே மனிதனுக்கு உலகத்தில் வந்து அது கனவீனமானது. அப்படி இருந்தோம்னா அற்பமாக தான் பேசுவாங்க, கனவீனப்படுவோம்.
உலகத்தின் பார்வையில் அப்படித்தான். ஆனா தேவனுடைய பார்வையில், ஆண்டவரே, நான் வரும் நாட்களில் நான் உலகத்தை பார்க்க வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நான் கனமுள்ள பாத்திரமா இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கை நான் ஓடியது விருதாவாய் போகாதபடி, ஆகாயத்துல சிலம்பம் பண்ண இல்லாதபடி, ஒரு பொன்னும் வெள்ளியும் போல உமக்கென்று பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் வாழ தேவன் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வாராக. நம் கனமான பாத்திரமா, கனவீனமான பாத்திரமா, நாம் பொன்னா வெள்ளியா என்ற கேள்விக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நம்ம பேச்சு வழக்கில் இப்படி சொல்லுவோம், பொன் விளையும் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் விளையும் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியில் நிறைய இடம் இருக்குது. ஆனால் ஒரு இடத்த மட்டும் என்ன சொல்கிறோம், பொன் விளையும் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே மண் பாண்டமாக தான் இருக்கிறோம், அல்லது பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள். இது நம்ம எல்லாருமே மண்ணு தான். ஆனால் இந்த மண்ணில் பொண்ணு விளையுமா? விளையும். எப்போ விளையும்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடணும். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியாகிய நதி நம்ம சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ ஒன்றுக்குமே லாயக்கில்லாத இந்த மட்பாண்டம் என்னவா மாற முடியும் அப்படின்னா, நீ மண்ணுடா, மண் முட்டிடா நீ அப்படின்னு சொல்கிற இந்த மண்முட்டி பொன் விளையும் ஒரு பூமியாய் மாற முடியும். நாம் எல்லோரும் சபைக்கு வந்த உடனே கொஞ்சம் நாள் ஆன உடனே நம்ம எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அது தெரியல பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதை பெற்றுக்கொண்டதுன்னா எனக்கு என்னென்னு தெரியல பிரதர்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் உண்மையிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் மண்ணாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது பொன் விளையும் பூமியாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த நிச்சயம் இருக்கும். அது நம்ம யாரையும் போய் கேட்கணும்லாம் தேவையில்லை. அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது தெரியும். நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி மாறிட்டேன் அப்படி தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பறைசாற்ற வேண்டிய தேவையில்லை. உங்களை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. என் பையன் முதல்ல எப்படி இருந்தால் தெரியுமா, இப்போ எப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவி என்ற நதி நம்மை சுற்றி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஓடணும். அந்த நதி இந்த மண்ணை பொன்னாக மாற்றும், அது விளைய செய்யும். அதாவது மேரி மேக்டலின் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய முற்கால வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். மரிய மதலானை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு முறை அந்த பார்த்த உடனே, அவரால் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை எங்கே வைத்தீர்கள், எல்லோரும் போனாலும் போகட்டும், நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை அந்த ஸ்திரீயால் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இப்போ அந்த ஸ்திரீகிட்ட போய் நீ நம்ம பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் அதுதான் பழைய காலம். இப்போ இந்த 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 சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக மாறி போயிடும். இவை நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளால் போக முடியுமா? அதாவது இந்த பேதுரு எழுதின நிருபத்தில் நம்ம எல்லாரும் வாசிச்சிருக்கிறது தான். அதை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நாம் அப்படியே பேதுரு எழுதின நிருபத்தில் 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும்,
நம்ம பொன் பாத்திரமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம பொண்ணா மண்ணான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பொண்ணே என்ன செய்யப்படணுமா? அழிந்து போகுமா? அது என்ன செய்யப்படணுமா? அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். சரி, அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டவர்களாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த மண் பாண்டத்தில் ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமா போலியான விசுவாசமா, இது தாக்கு பிடிக்குமா, இது நெருக்கிற நேரத்தில் வந்துட்டு என்ன பேசும் அப்படிங்கிறதுக்கு வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்ன செய்யணும் அப்படின்னா தீக்குள்ளே வச்சிட வேண்டியதான். நம்ம தீக்குள்ளே வச்சிட வேண்டியதான்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த அடுப்பில் எரியிற தீ கிடையாது. நான் சொல்கிறது வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தீ. அது என்ன தீனா, அவர் இப்போ சிலுவையில் தொங்கணும். அவர் சிலுவையில் தொங்கும்போது அவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு பரியாசம் பண்ணணும். ஆனால் அவருக்கு இருந்த அந்த சோதனை என்னென்னா, கேன் யூ ஆர் வில் யூ பி ஏபிள் டு ஃபர்கிவ் தம். அவர் வேறு வழியே இல்லாமல் பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொல்லலை. தானா அவரா முன் பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். தானா. இதான் பொண்ணு. இப்படி நம்மளால் பொன் போன்ற வார்த்தைகளை நம்ம தீயில வெந்து நொந்துக்கிட்டு இருக்கும்போது பேச முடியுமா? நான் அடிக்கடி இதை சொல்லியிருப்பேன், இப்போவும் சொல்கிறேன். இயேசு ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு, 2 கல்வர்கள் 2 பக்கமாக. அப்போ ஒருத்தர் அவரை நிந்திக்கிறார். நீங்கள் தேவனுடைய குமாரன் என்னால் எங்களை எல்லாம் ரசிக்கலாம்ல, எப்படி ஏப்பா அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு மனுஷன் என்ன சொல்கிறாப்புல, நீ வரும்போது என்னை நினைவு கூறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் இவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லி அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். இப்போ அவர் வேதனையின் உச்சத்தில் தான் இருக்கார். அவர் ஒன்றும் ரொம்ப குழுன்னு ஏசிலலாம் இல்லை. அது கையில் யானை அடித்து தொங்குறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் இல்லை. நான் நினச்சி பார்த்தேன், இந்த நேரத்தில் என்னை யாராவது ஆணி அடித்து இப்படி தொங்க விட்டு இப்படி 2 பேர் யாராவது பேசினாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நானே இங்கே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கேன், என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. என் பேச்சு இப்படி தான் இருக்கும். என்னையா பேசுகிற இப்போ போய் ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கெலாம் ஒரு நேரங்காலம் இல்லையா? நான் இப்படி தான் பேசுவேன். இந்த சுவாபம் தான் என் வீட்டில் அப்படி என்னை பேச வைக்குது. இந்த சுவாபம் தான் என்னை நான் வேலை ஸ்தலத்தில் பொன் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் நதியாய் புறப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தால், நீங்கள் அந்த உஷ்ணமான நேரத்தில் கூட குளிர்ந்த வார்த்தைகளை பேசி நீங்கள் என்ன செய்ய முடியும்? நான் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க முடியும். அதனால தான் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் விட்டிருக்கிற அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னும் சொல்லிக் கொடுக்கிறவராய், போட்டு கொடுக்கிறவராய் இல்லை. அவர் என்னவா இருக்கிறார்? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் வார்த்தைகளில் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தால் அது பொன். எனவே அன்பானவர்களே, நாம் வார்த்தைகளை கேட்கிறோம், அதை வாழ்க்கையில் நம்ம வாழும்போது எப்படியா இது வாழ்ந்து முடிக்கிறோன்னு பார்ப்போம். சகோதரன் இங்கே பேசும்போது சொன்னாங்க, வாயின் வார்த்தைகளில் மாத்திரம் நாம் கவனமாக இருந்தோம்னா நாம் பொன்னாய் மாறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. எனவே நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போம். அந்த ஆவிலா தேசத்தில் அந்த பாய்ந்த நதி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அப்படியா ஜீவ நதியாய் நமக்குள்ளே பாய்ந்து இந்த மண் பாண்டம் பொன் பாண்டமாய் மாறுவதற்கு தேவன் தாமே உதவி செய்யும்படி நம்ம எல்லோருமாய்